ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டிட்வா புயலால் பாதிப்படைந்த அனைத்து டெல்டா விவசாயிகளுக்கும் பல வாரங்களாகியும் திமுக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பழுதடைந்த அரசு தானிய கிடங்குகளாலும் கொள்முதல் செய்வதில் அரசு காட்டிய அலட்சியத்தாலும் தான் பல டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைப்பு கட்டி போயின என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தங்களின் பல மாத உழைப்பு பாழாய் போனதைக் கண்டு கலங்கி நிற்கும் விவசாயிகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லாமல் நெற்பயிர்களை பார்சலில் கொண்டு வந்து முதல்வர் ஆய்வு செய்தார் என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நானும் டெல்டாக்காரன் தான் என மேடையில் முழங்குவதை விட ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் முன்வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டிட்வா புயலால் பாதிப்படைந்த அனைத்து டெல்டா விவசாயிகளுக்கும் பல வாரங்களாகியும் திமுக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பழுதடைந்த அரசு தானிய கிடங்குகளாலும் கொள்முதல் செய்வதில் அரசு காட்டிய அலட்சியத்தாலும் தான் பல டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைப்பு கட்டி போயின என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தங்களின் பல மாத உழைப்பு பாழாய் போனதைக் கண்டு கலங்கி நிற்கும் விவசாயிகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லாமல் நெற்பயிர்களை பார்சலில் கொண்டு வந்து முதல்வர் ஆய்வு செய்தார் என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நானும் டெல்டாக்காரன் தான் என மேடையில் முழங்குவதை விட ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் முன்வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டிட்வா புயலால் பாதிப்படைந்த அனைத்து டெல்டா விவசாயிகளுக்கும் பல வாரங்களாகியும் திமுக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பழுதடைந்த அரசு தானிய கிடங்குகளாலும் கொள்முதல் செய்வதில் அரசு காட்டிய அலட்சியத்தாலும் தான் பல டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைப்பு கட்டி போயின என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தங்களின் பல மாத உழைப்பு பாழாய் போனதைக் கண்டு கலங்கி நிற்கும் விவசாயிகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லாமல் நெற்பயிர்களை பார்சலில் கொண்டு வந்து முதல்வர் ஆய்வு செய்தார் என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நானும் டெல்டாக்காரன் தான் என மேடையில் முழங்குவதை விட ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் முன்வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.